அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். அல்லாஹின் பேரல்லால் ஹுனைன் போர் அப்படின்ற தலைப்பில் தான் நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன். ஹஜ்ரத் சஹல் இப்னு ஹலலியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபி அவங்க ஹுனைன் போரின் சந்தர்ப்பத்தில் இன்றைய இரவு நமக்கு பாதுகாப்பாக இருப்பவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் ரசூலல்லாஹ், நான் காவலாக இருக்கிறேன் அப்படின்னு ஹஜ்ரத் அனஸ் இப்னு அபி மர்ஷத் நனவி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க. வாகனத்தில் ஏறுவீராக அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க தன்னுடைய குதிரையின் மீது ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட முன்னால் உள்ள அந்த கணவாயின் பக்கம் செல்லவும், அந்த கணவாயில் உள்ள உயரமான பகுதிக்கு செல்லவும், அங்கே காவல் காக்கவும், மிக கவனமாக கண்காணிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட அலட்சியத்தின் காரணமாக இன்றிரவு நாங்கள் எதிரிகளின் சூழ்ச்சிக்கு ஆளாகிவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஜ்ரத் சஹல் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, மறுநாள் சுபுகு நேரம் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களது தொழுமிடத்திற்கு போகிறாங்க. 2 ரக்காயத் ஃபஜ்ருடைய சுன்னத் தொழுதாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுடைய குதிரை வீரரை பற்றி ஏதேனும் தெரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு எதுவும் தெரியவில்லை அப்படின்னு சஹாபா பெருமக்கள்லாம் சொல்கிறாங்க. பிறகு ஃபஜ்ர் தொழுகையின் இகாமத் சொல்லப்படுது. தொழுது கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவனம் கணவாயின் பக்கமே இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை முடித்ததும் சலாம் கொடுத்தோன்னே, உங்களுக்கு சந்தோஷமான விஷயம், உங்களின் குதிரை வீரர் வந்துவிட்டார். நாங்கள் கணவாயின் மரங்களுக்கிடையே பார்க்க ஆரம்பித்த போது ஹஜ்ரத் அனஸ் இப்னு அபி மர்ஷத் ரலியல்லாஹு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சன்னிதானத்திற்கு சலாம் சொன்னார். நான் இங்கிருந்து சென்று எங்கே செல்ல வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிட்டாங்களோ அந்த கணவாயின் உயர்ந்த பகுதிக்கு நடந்து சென்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இரவு முழுவதும் அங்கேயே காவல் புரிந்தேன். சுபுகு நேரம் வந்தது. நான் 2 கணவாய்களின் மீது சுற்றி பார்த்தேன். எனக்கு யாருமே தென்படலை. நீர் இரவில் எச்சமயத்திலாவது உம்முடைய வாகனத்தை விட்டும் கீழே இறங்கினீரா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க. இல்லை, தொழுவதற்காக வேண்டியும் சுய தேவைக்காக வேண்டியும் மட்டுமே கீழே இறங்கினேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீ இன்னிரவு காவல் புரிந்து அல்லாஹ்வுடைய கிருபையால் உமக்கு சுவனத்தை கடமையாக்கி கொண்டீர். எனவே காவல் புரிந்து இந்த அமலுக்கு பிறகு நீர் ஏதேனும் நஃபில் அமல் செய்யாவிட்டாலும் உமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அருமையான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் தினம் ஒரு ஹதீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புதிய வீடியோக்கள்லாம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.